வணக்கம் மக்களே. உலக வரலாற்றிலேயே நேற்றைய நாள் வந்து ஒரு மிகப்பெரிய நாள், மறக்க முடியாத நாள். என்ன அப்படின்னா பிப்ரவரி 28 ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். என்ன அப்படின்னா ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் மீடியா முன்னாடியே கடுமையான ஃபைட்டிங். அது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு எல்லா மீடியாவிலையும். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபரை சந்திக்கிறார். ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியல் பேச்சுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அவரை டிக்டாக்டர்னு சொன்னார். ட்ரம்பையும் வந்து ஒரு யுக்ரைன் அதிபரை விமர்சிச்சிருந்தார். இதுக்கு இடையில் நேற்று வந்து அந்த சந்திப்பு நடந்துச்சு ஓவல் ஆஃபீஸில், பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த சந்திப்பில் வந்து எல்லாரும் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த ரேர் மினரல் டீல்ஸ் இதை வந்து யுக்ரைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. உக்ரைன் ஒத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இந்த டீல் வந்து சைன் ஆகும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் விட ஒரு மோசமான நிகழ்வு வந்து ஒரு இரண்டு மிகப்பெரிய வேர்ல்டு லீடர்ஸ் சந்திக்கிற இடத்துல ஒரு கடுமையான ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கு மக்களே. என்ன அப்படின்னா, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் வந்து தேங்க் பண்ணிக்கிட்டாங்க. சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு. பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ரெண்டு டென்ஷன். ஒரு உக்ரைன் வந்து ஒரு போர்னால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. ஏற்கனவே ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யா சைடில் இருக்கார், நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்த சமயத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து அந்த இதை வந்து கொஸ்டின் பண்ணி அந்த சுச்சுவேஷனை வந்து நல்லா கிரியேட் பண்ணிட்டாங்க. சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஜேடி வான்ஸும் வந்து பதிலளித்தார். வந்து ட்ரம்ப் வந்து உலக அமைதிக்காக வந்து ரஷ்யா கூட பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்படி இப்படிலாம் போணுச்சு. வழக்கம் போலவே ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து இந்த ரேர் மினரல் டீலை வந்து நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரி டீல்னே பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இதற்கு இடையில் வந்து ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த இது வந்து போர் வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர். இதில் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து நெகோசியேட் பண்ணி அவங்க டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னா அதை நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது. காரணம் ஏன்னா போரில் பாதிக்கப்பட்டது வந்து யுக்ரைன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைன் போரில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு சில புகைப்படங்கள், அவங்க எப்படி யுக்ரைன் இராணுவ வீரர்களை வந்து ரஷ்யா ட்ரீட் பண்ணிச்சு. எந்த ஒரு உலகத்தில் போர் நடந்தாலும் அதில் ஒரு சில லா வந்து கடைபிடிக்கப்படும், ஒரு சட்டம். அதாவது வந்து